Dear children, welcome to our channel Grammar Enhance. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு அறிவியல் 8வது பாடமான ஒலி பாடத்திற்குரிய மதிப்பீடு வினாக்களுக்கு விளக்கங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இசைக்கருவிகளில் கச்சேரிகளில் ஜான்ரா என்னும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலோக தகடு. நம்ம இந்த வீடியோல உனக்கு நான் பிக்சர் அட்டாச் பண்றோமா. ஆக்சுவலா இந்த மாதிரி 2 உலோக தகடுகள் இருக்கும். 2 ஒரு நூல்ல கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. கனெக்ட் பண்ணி விட்டு 2 தட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 தட்டை இப்படி அடிக்கிற மாதிரி பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதுல எது ஒளியை உண்டாக்குறதுன்னா உலோக தகடு. காற்றில் எப்போது ஒளி பயணிக்கும், அதாவது சவுண்ட் அடுத்தடுத்து முன்னோக்கி எப்ப போகும்னு சொல்லும் போது அதிர்வுகள் நகரும் போது, அப்ப காற்றுல இருக்கிற துகள்கள்ல ஒளி பட்டு சவுண்ட் பட்டு அதிர்வடைஞ்சு அந்த அதிர்வுகள் கடத்தப்பட்டா மட்டும்தான் ஒளி நம்மளால கேட்க முடியும். ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்மளுக்கு ஆப்போசிட்ல நம்ம இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க ஒரு இசை கச்சேரி ஒரு கருவியை வாசிக்கிறாங்க. அவங்க வாசிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கும் காது கேட்கும் திறன் இருக்குது. ஆனா அவங்க வாசிக்கிறத நம்மளால கேட்க முடியல. அப்ப எப்ப கேட்க முடியாதுன்னா வெற்றிடம். அவங்களுக்கு நம்மளுக்கு நடுவில் வெற்றிடம் இருந்தா தான் கேட்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒளி வெற்றிடத்தின் வழியாக பாயாது. காற்று இல்லாத இடங்கள்ல சவுண்டு பாயாது. செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் சொல்லுங்க. அதாவது செவியுணர் ஒளிவினா நம்மளுடைய காது பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் உள்ள அதிர்வுகள் உள்ள ஒளி அலைகளை தான் நம்மளால உணர முடியும். சரியா? அதோட அதிகபட்ச வேகம் அதுக்கு என்ன பேரு, எதுல அதிகமா போகும்? கடல் நீர்லயா? கடல் நீர், கண்ணாடி, உலர்ந்த காற்று, மனித ரத்தனம். இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல கண்ணாடி வழியா தான் பெரும வேகமா அதிகபட்ச வேகம், பெருமம்னா என்னது? அதிக வேகத்துல போகும். டேஸில் ஒளி வேகமாக பயணிக்கும் போது திட திரவ வாயு பொருள் வெற்றிடத்துல கட்டாயம் ஒளி பயணிக்காது. இது 3 பயணிக்கும். இருக்கலே ரொம்ப ஸ்பீடா போறது திடப்பொருள்கள்ல தான் வேகமாக பயணிக்கும். கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒளி என்பது நெட்டலை. எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை. அப்ப ஒளி நெட்டலையாக செல்லுகிறது. அதுக்கு என்ன வேணுமா? ஊடகம் தேவை. அடுத்து ஒரு நெட்டலைக்கான படம் எல்லாம் உங்க புக்ல போட்டிருக்காங்க. ஒரு ஒளி இந்த இதுக்கு பேர் என்னது? நெட்டலைன்னு சொல்லுவோம். அப்ப ஒளி பரவுவதற்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது ஊடகம் தேவைன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது, ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. இது நம்ம டெபினிஷன் மாதிரி, அதை நம்ம மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். அதிர்வெண்ணுனா என்னன்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு அதிர்வுகள் ஏற்படுகிறது, அதுதான் அதிர்வெண். திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை நம்ம ஏற்கனவே இங்கேயே பார்த்துட்டு நம்ம திடப்பொருள்கள் தான் இருக்கிறதுலே அதிகம். அப்ப திரவத்தோட கம்பேர் பண்ணும்போது திடப்பொருள்கள் அதிகமாக இருக்கிறது. அதிர்வரும் பொருள்கள் அதிர்வடையும் போது அது என்னத்தை உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒளியை உருவாக்குகிறது. ஒளிச்செறிவானது டேஸின் 2 மடங்கிற்கு நேர்த்தாகக்கூடியது. அப்ப ஒளிச்செறிவுக்கும் அந்த வீச்சுனா என்னது? அதிகமான செறிவுடையதுதான் என்னது? வீச்சுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதுக்கு இடையே உள்ள விகிதம் எதோட நேர்வீத தொடர்புடையதுன்னா ஒளிச்செறிவு வீச்சுடன் நேர்வீத தொடர்புடையது. நேர்வீத தொடர்பு என்னடா அர்த்தம்? இது அதிகரிச்சுன்னா அது அதிகரிக்கும். செறிவு அதிகமாச்சுன்னா வீச்சு அதிகமா இருக்கு. வீச்சு அதிகமா இருந்தா நம்ம அது ஒரு நல்ல சவுண்ட் அதிகமா கேட்கும். புரியுதா? வீச்சு கம்மின்னா மெதுவா மெல்லிசா கேட்கும். அவ்வளவுதான். அப்ப ஒளியினுடைய செறிவுன்னு அடர்த்தின்னு வச்சுக்கோமே. ஒளியினுடைய அடர்த்தி அதிகமாகும் பொழுது வீச்சும் அதிகமாகும். இது குறைஞ்சா அதுவும் குறையும். உடலில் ஏற்படும் ஒளிகளை உணர பயன்படுத்துவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்டெத்தஸ்கோப் பார்த்திருப்போம் இல்லையா? அதுதான் இதய துடிப்பளவி. நம்ம உடல்ல ஏற்படுற ஒளி உள்ள சவுண்டு, ஹார்ட் துடிக்கிற சவுண்ட நம்ம ஸ்டெத் வச்சு பார்ப்போம் இல்லையா? இதய துடிப்பளவி. ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஸ் என்று பெயர்னா எதிர் முழக்கம். அதாவது ஒளி சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒளி எழுப்புவதை நிறுத்திய பின்பும் அடிமடி கேட்டுட்டு இருக்கோம். எக்கோவாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா எதிர் முழக்கம் சொல்லி பேரு. பொறுத்துக, இசைக்கலவை அப்படிங்கிறது ஒளியின் உற்பத்தி. அப்ப ஒளி நிறைய கலவையான இசை கொடுக்குது. ஒளி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்டலையாக பாயும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அழுத்தங்கள் அப்படிங்கிறது காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புதிய அழுத்தங்கள் சொல்லுவோம். வீச்சுன்னா என்ன? நம்ம சமநிலையில் இருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி. ஒளியினுடைய பெருமை இடப்பெயர்ச்சி, அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. மீயொலி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான அதிர்வெண். அதாவது நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் உனக்கு, நம்மளோட காதுனால 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000
ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறத மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். 20க்கு கம்மினாலும் கேட்க முடியாது, 20,000க்கு மேலேனாலும் கேட்க முடியாது. அப்ப 20க்கு கம்மினா குற்றொலின்னு சொல்லுவோம், 20,000க்கு மேலேன்னு சொன்னா அது என்ன சொல்லுவோம், மீயொலின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க பாட்டுக்கு மீயொலின்னா 20,000 விட அதிகமான அதிர்வெண் அப்படிங்கிறது மட்டும் படிக்காதீங்க. அந்த ஒளியை வந்து நம்ம என்ன பண்ண, ஒளி அந்த அதிர்வெண் அதிகமா, அதிர்வெண் வந்து இவ்வளவுதான் கேட்க முடியும். இதுக்கு மேல இருந்தா என்ன பேரு, இது கீழே இருந்தா என்ன பேரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதை பார்த்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமா, இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியாக ஒளி வேகமாக செல்லும் காரணம் கூறு. நீங்க படிக்காம நீங்க சொல்லல, நம்ம இப்பதான் பார்த்தோம். அதாவது இரும்புங்கிறது ஒரு திடப்பொருள், நீருங்கிறது திரவ பொருள். அப்ப நீரை விட இரும்புல தான் என்னது, திடப்பொருள்கள்ல தான் வந்து அதிகமா போகும். அப்ப இதுக்கு நம்ம எப்படி வேணா ரீசன் எழுதலாம். நான் எழுதின ரீசன் பாத்தீங்கன்னா, ஒளி வந்து ஃபர்ஸ்ட் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. எதன் வழியாக வேகமாக செல்லும் ஒண்ணு, இன்னொன்னு ஏன். அப்ப 2க்குமே நம்ம ஆன்சர் எழுதிடணும். அப்ப ஒளி இரும்பின் வழியே வேகமாக செல்லும் ஏனெனில், ஏன்னு கேட்டீங்கன்னா ஒளியினுடைய வேகம் வந்து அடர்த்தியை பொறுத்தது. அப்ப பொருளினுடைய அடர்த்தி அதிகமானால் ஒளியினுடைய வேகமும் அதிகமா, அடர்த்தி அதிகமானா வேகமும் அதிகரிக்கும். அப்ப நீரை விட இரும்பினுடைய அடர்த்தி அதிகமா இருக்குது, எனவே ஒளி இரும்பில் வேகமாக செல்லும் சொல்லி நீங்க இதுக்குரிய பாயிண்ட்ஸ எழுதிக்கலாம். ரைட் சில்ட்ரன். அடுத்தது, எந்த இயற்பியல் பண்பு ஹெர்ட்ஸ் என்ற அளவினை கொண்டுள்ளது, அதனை வரைய. நம்மளுக்கு தெரியும் எல்லா அளவீடுகளுக்குமே வந்து ஒரு அலகு உண்டு. அப்ப எதனுடைய அலகு ஹெர்ட்ஸ். உங்களுக்கு டக்குன்னு கேட்டோம்னா வந்து மீட்டர்னா நீளன்றவீங்க, வினாடினா காலன்றவீங்க, சொல்லிடுவோம் இல்லையா. செல்சியஸ்னா வெப்பநிலைன்னு சொல்லிடுவீங்க. அப்ப எதனுடைய அலகு ஹெர்ட்ஸ்ங்கிறது எதனுடையதுன்னா 2 கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க. இந்த சைட்ல எழுதிட்டு பாருங்க. அதிர்வெண் ஹெர்ட்ஸ் என்ற அலகினை பெற்றுள்ளது. எந்த இயற்பியல் பண்பு அது ஹெர்ட்ஸ் என்ற அளவினை பெற்றுள்ளதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா. அப்ப அதுக்கு நீங்க இந்த ஆன்சர் எழுதிக்கணும். அதிர்வெண் தான் வந்து ஹெர்ட்ஸ் என்ற அலகினை பெற்றுள்ளது. அடுத்து அதை பத்தி விவரின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, வரையறுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அதுக்கு அதிர்வெண் என்னன்னா, அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கையானது அதன் அதிர்வெண் எனப்படும். இதை நம்ம ஏற்கனவே கூட்டிட்ட இடத்துல வேற பார்த்துட்டோம். அப்ப அதோடைய அழகு என்னன்னு கேட்டு, எண் என்ற எழுத்தால் குறிக்கப்படும்னா எண் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு 1-2 கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் தடவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்த கேள்வி வரும்போது இன்னும் கொஞ்சம் வேகமா மனப்பாடம் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சூப்பர் சோனிக் வேகம். இந்த கேள்வி எல்லாம் புக்ல அங்கங்க இருக்கு, நம்ம கரெக்டா தேட முடியல, அதனால எழுதி காமிச்சிருக்கிறேன். அப்ப ஒரு பொருளினுடைய வேகம் ஒரு ஏதோ ஒண்ணு வந்து அது வந்து ஒளியா என்னவா இருந்தாலும் வேகமா போயிட்டு இருக்குது ஏதோ ஒண்ணு, அதோட வேக காற்றின் ஒளியின் வேகத்தை விட. இப்ப காற்றுல வந்து ஒளி எவ்வளவு வேகமா சொல்லணும்னா 330 மீட்டர் பை வினாடி. மீ பை வீன் போட்டா எப்படி படிக்கணும், மீட்டர் பை வினாடி. அப்ப ஒரு பொருளினுடைய வேகம் வந்து காற்றுல ஒளி சொல்ற வேகத்தை விட அதிகமாக இருந்ததுன்னா அது சூப்பர் சோனிக் வேகத்தில் சொல்றேன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சூப்பர் சோனிக் வேகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மீயொலி வேகம் என்றும் அழைக்கப்படும். நெக்ஸ்ட் 4th பா, அதிர்வடையும் பொருள்கள் ஏற்படுத்தும் ஒளி எவ்வாறு நம் செவிகளை வந்தடையுது. அதாவது அந்த உங்க புக்ல வந்து காதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை சொல்லிட்டு அதே விளக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், புக்ல இவ்வளவு மேட்டர் கொடுக்கும்போது நம்ம தெரியாம போக வேண்டியதில்லை. அப்ப வந்து எப்படி நம்மளுக்கு வந்து பொருள்கள் அதிர்வடையுது, அது எப்படி நம்ம காதுக்கு வந்து நம்மளால எப்படி கேட்க முடியுது அப்படிங்கிறதுக்குரிய ஆன்சர் இது. ஒளி என்பது நெட்டலை நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த பொருள்கள் அதிர்வடையும் போது அவை நெருக்கங்களையும் நெகிழ்வுகளையும் அடுத்தடுத்து அப்பொருளினுடைய ஏற்படுத்துகிறது. அப்ப இதுக்குமே உங்களோட புக்ல வந்து படம் போட்டிருக்காங்க, ஒரு இசைக்கவையர் கொடுத்திருக்காங்க. அந்த இசைக்கவையை அதிர்வடையும் போது என்ன ஆகுதுன்னு இங்க கொடுத்திருக்காங்க. இந்த இசைக்கவைன்னு சொல்லி பேரு, இது நம்ம லேப்ல எல்லாம் இருக்கும். அதிர்வடையும் போது கொஞ்சம் நெருக்கமா நெகிழ்வா அதாவது அடர்த்தியா தள்ளி நெருக்கமும் நெகிழ்வு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துகிறது சொல்றோம். சரி, அப்படி ஏற்படுத்துறதுனால என்னன்னா, இதனால் ஒளி அலைகள் அப்படி அடுத்தடுத்து முன்னாடி என்ன ஆகுது, வேவ்ஸ் வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்படி போறது நம்மளுடைய புறச்செவின்னு வெளி செவி மடல் இருக்கிற நம்ம காதுல வந்து உள்ள வந்து செவிப்பறைன்னு ஒண்ணு இருக்குது. அதுல போய் அந்த ட்ரம்னு சொல்லுவோம், அதுல பட்டு அதை அதிர வைக்குது. அந்த அதனாலதான் இந்த செவிப்பறை அதிர்வதனால நம்மனால ஒளியை கேட்க முடிகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். சரியா? இப்ப இத வந்து புக்ல கொடுத்திருக்காங்க. அது ஒரு ஜெனரல் விஷயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாமே, நம்மளுக்கு எப்படி வந்து காது அமைஞ்சிருக்குது, நம்மளால எப்படி சவுண்ட கேட்க முடியும்னா, நம்ம எவ்வாறு ஒளியை கேட்கிறோம். செவி எனப்படும் மிக நுண்ணிய உணர் உறுப்பின் மூலம், ஆமா காது மூலமா தான் நம்ம வந்து ஒளியை வந்து கேட்கிறோம். அப்ப கேட்கக்கூடிய அதிர்வெண்களை கொண்ட காற்றின் நம்ம ஒரு பாயிண்ட் முக்கியம். அதை கேட்கக்கூடியன்னா அந்த 20,000 வரைக்கும் அந்த இது வந்து காற்றினில் ஏற்படும் அழுத்த மாறுபாடுகளை மின்சார செய்கையாக மாற்றுவதற்கு இவை உதவுகின்றன.
இந்த சைகைகள் என்ன ஆகுனா காதில் இருக்கிற நரம்புகள் வழியா மூளையை சென்றடைகிறது. அப்ப செவியானது ஒளியை கேட்கும் விதமானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அது வந்து காது வந்து அந்த கமாண்ட் எல்லா செயல்களுமே மூளைக்கு அனுப்புது. மூளை தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. இப்ப காதினுடைய அமைப்புன்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. என்னன்னா செவியினுடைய வெளிப்பகுதி செவி மடல், காது வெளியில் நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவோம்னு சொல்லினோம்னா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க இல்லையா, செவி மடல்னு சொல்லி பேரு. இது என்ன பண்ணுன்னா சுத்தியில் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தியில் இருக்கிற அந்த ஒளியை எல்லாம் வாங்கிட்டு சேகரிக்கப்பட்ட ஒளியானது வெளி செவி குழாய், இந்த போட்டிருக்காங்க மத்திய என்னது செவி குழாய், இந்த செவி குழாயின் மூலம் உள்ள போகுது, செவிக்குள்ளே செல்கிறது. அப்ப வெளி செவி குழாயின் முடிவில் செவிப்பறை உள்ளதுன்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இதுதான் என்னது செவிப்பறை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பின்னூசி பின்னெல்லாம் விட்டு காது குடையாதுன்னு சொல்லும் போது இந்த செவிப்பறையில பட்டு டேமேஜ் ஆயிரும், அதுதான் காது கேட்காது. அப்ப அந்த செவிப்பறையை வந்து உள்ள இருக்குது. அப்ப காற்று ஊடகத்தில் ஒரு நெருக்கமானது உண்டாகும் போது செவிப்பறையின் வெளிப்பகுதியில் உள்ள அழுத்தமானது அதிகரித்து, அப்ப நிறைய காற்று ஊடகத்துல ஒரு அழுத்தம் உண்டாகும் போது இந்த செவிப்பறைக்கு வெளியில் இருக்கிற காற்றினுடைய அழுத்தம் வந்து அதிகரிச்சு செவிப்பறை என்ன ஆகுன்னா இப்படி உள்ள போகுது. அந்த காற்றிலுடைய அழுத்தம் ஒளியோட சேர்ந்து போகும்போது இந்த செவிப்பறை லேசா இருக்கும், அது அப்படி தள்ளுது, உள்ள தள்ளுது. அப்ப அதிகரிச்சு செவிப்பறையான உட்புறம் தள்ளப்படுகிறது. இது மாதிரி என்ன ஆகுனா காற்று ஊடகத்தில் ஒரு நெகிழ்ச்சி உண்டாகும் போது, நம்மளே சொன்ன காற்று வந்து நெருக்கங்களையும் நெகிழ்ச்சிகளையும் உருவாக்குது. அப்ப நெருக்கத்தை உண்டாக்கும் போது இது அழுத்தமாகி செவிப்பறை உள்ள தள்ளுது. நெகிழ்ச்சினா கொஞ்சம் தளர்வை ஏற்படுத்தும் போது இது என்ன ஆகுது, மறுபடியும் வெளியே தள்ளப்படுகிறது. இவ்வாறாக செவிப்பறை அதை வெளியே உள்ள போக வெளியே வர, நெருக்கத்துக்கு உள்ள போக நெகிழ்வுக்கு வெளியே வர, உள்ள போக வெளியே போகன்னு சொல்லி அப்ப என்ன ஆகுனா அதிர்வடையுது. அந்த அதிர்வானது நடுச்செவியில் உள்ள 3 எலும்புகள், நடுசெவியில செவியினுடைய சென்டர் பகுதியில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து 3 எலும்புகள் இருக்கு. இதை வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில காமிக்கல. என்னென்ன எலும்புகள் இருக்குன்னா அதுக்கு பேரு சுத்தி எலும்பு, பட்டை எலும்பு, அங்கவடி எலும்பு, 3 எலும்புகள் இருக்குது. அந்த எலும்புகள் என்ன பண்ணுனா அந்த ஒரு அதிர்வை வாங்கி மறுபடி பெருக்குது, அதிகமான அதிர்வை பெருக்குது. அப்ப ஒளி அலையிலிருந்து பெறப்பட்ட பெருக்கமடைந்த அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப பெருக்கி வச்சிருக்குது எது, இந்த 3 எலும்புகளும். அது என்ன ஆகுன்னா உள்செவிக்கு உட்செவிக்கு கடத்தப்படுகிறது. இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, உட்செவி இங்க போட்டிருக்காங்க சரியா, அந்த உள்செவிக்கு கடத்தப்படுகிறது. அப்படி கடத்தப்படும் பொழுது உட்செவியின் உள்ள கடத்தப்பட்ட அழுத்த வேறுபாடானது நடுச்செவியிலிருந்து உட்செவிக்கு போயிடுச்சு. அப்ப உட்செவியிலிருந்து கடத்தப்பட்ட அழுத்த வேறுபாடானது காக்லியான்னு ஒண்ணு இருக்குது, ஒரு மின் செய்கைகளாக மாற்றப்படுகிறது. காக்லியாங்கிற மின் செய்கையா மாத்தி அந்த மின் செய்கைகள் வந்து அந்த காதுல இருந்து மூளைக்கு போற நரம்பு வழியே செலுத்தப்படுகிறது. மூளை வந்து அதை வந்து என்ன வந்து ரைட்டு ஒரு சவுண்ட் வந்திருக்குதுன்னு உணர்த்துது. எப்படி யோசிப்பாரு, நம்மள ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, கூட்ட வேகத்துல அவங்க வாயிலிருந்து புறப்பட்ட ஒளி காற்று மூலம் பறந்து நம்மளுடைய செவிமடலை அடைஞ்சு அது நெருக்கங்களையும் நெகிழ்வுகளையும் உருவாக்கி செவிப்பறையை அதிர செய்து அந்த அதிர்வை வந்து உள்ள கடத்தி அது உள் செவி வந்து உணர்ந்து அதுல இருக்கிற அந்த 3 நரம்புகள் 3 எலும்புகள் பெருக்கமடைய வச்சு அதை கொண்டு போய் உள்செவிக்கு அனுப்பி உள்செவியில் இருக்கிறதுல இருந்து அந்த காக்லியா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதை மூளைக்கு அனுப்புது. மூளை உடனே இவனை தப்பா யாரோ கூப்பிடுறாங்க பாருன்னு சொல்லுது. நம்ம திரும்பி பாக்குறோம். இத்தனை வேலை எப்படி நடக்குது, ஒரு அரை செகண்ட்ல நடக்குது. நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுற அதே செகண்ட், அம்மா கூப்பிடுற அதே செகண்ட் திரும்புறோம். நடந்துட்டு இருக்கிற ஒரு பாட்டு கேக்குது, அட நம்ம பிடிச்ச பாட்டேன்னு திரும்புறோம். இதெல்லாம் வந்து ஒரு செகண்டுக்குள்ள நடக்குது. இத்தனை வேலையும் ஆனா வந்து உடம்புல நடந்துருது அதுக்குள்ள. ஆக்சுவலா வந்து இதை பேஸ் பண்ணிட்டே இந்த கேள்விக்குரிய ஆன்சரு. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி காது கேக்குதுன்னா, காது வந்து கேட்கும் திறன் இருந்தா கேக்கு, செவிட போனா கேட்காது அப்படி நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது வந்து எழுதியாச்சு. அடுத்து ஒளியின் எதிரொலிப்பு விதிகளை சோதனை மூலம் விளக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 97ல சரியாமா. எதிரொலிப்பு விதிகள் சொல்லி நீங்க இது 2 எழுதிக்க. ஒளியானது ஒரு புள்ளியிலிருந்து ஏற்படுத்தும் படுகோணமும் எதிரொலிக்கும் கோணமும் சமமா இருக்கு. நம்ம வந்து லைட் ஒளிக்கும் அதுக்கு தான் போடுவோம். அதாவது விடுறது வந்து படுகோணம், இப்படி போறது வந்து விலகு கோணம். இந்த 2 கோணமும் வந்து சமமாக இருக்கும். ஒளி படும் திசை, எதிரொலிக்கும் திசை மற்றும் அப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்து கோடு. இதை வந்து இந்த ஒளி இருக்கு இல்லையா லைட், இதுக்கு அதே வரும். இந்த ஒளி படுற திசை, எதிரொலிக்கும் திசை, இதுல வரையப்பட்ட செங்குத்து கோடு, இது 3 வந்து இதே தளத்து மேலதான் அமையுது அப்படிங்கிறது 2. அடுத்து வந்து ஒளியினுடைய அந்த விளக்கம் வந்து இங்க இருக்குது. இதுல இருந்து 2 பக்கம் குறிச்சிருக்கேன். முதல்ல இங்க விதி சொல்லிக்கலாம். அப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் முடிச்சீங்கன்னா ரோமன் லெட்டர் 5ல செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சரா வரும். 3rd கொஸ்டின் ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுங்க பார்ப்போம். 3வது ஒளி எங்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி சொன்னோம்னா
இசை கச்சேரிகள் கருவிகள் எல்லாம் பயன்படுது. அது இங்கிருந்து இசைக்கருவிகள்ல எப்படி பயன்படுகிறது. அடுத்த கேள்வி இங்க வந்து என்னது இதய துடிப்படகை. இது ரெண்டையுமே நீங்க ஒளியினுடைய பயன்பாடுகளுக்கு எழுதிக்கலாம். ரோமன் லெட்டர் 5ல 3rd கொஸ்டின், அதாவது பக்கம் எத்தனாவதுடா 97வது பக்கம் தான் அதுவும். அடுத்த கேள்வி சோனார் அப்படின்னா என்ன, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். ஆக்சுவலா இதுல இருந்து பேஜ் நம்பர் 99 இங்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் ரைட் சைடு முடியுது. தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த சோனார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னன்னா, இந்த அப்ரிவியேஷன் பாத்தீங்கன்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் சொல்லி பேரு. அப்ப இந்த சோனார்ங்கிற கருவி என்ன பண்ணோம்னா, மீயொலி அலைகளை, அதாவது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கிற அலைகளை தண்ணீருக்கு செலுத்தி நீருக்கு அடியில் உள்ள பொருட்களின் தூரம், திசை மற்றும் வேகமா. அப்ப கடல் மட்டம் இருக்குது, கடல் மட்டத்தை விட ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இல்ல கடலினுடைய ஆழம் இருக்குது, எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மீயொலி அலைகளை செலுத்தி அதை உள்ள செலுத்திட்டு அது போய் இப்படி திரும்பி வர வேகத்தை வச்சு உள்ள எவ்வளவு ஆழத்துல இருக்குது, என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பயன்படுகிறது. அதாவது கணக்கிட பயன்படுகிறது. இல்ல என்ன, மீயொலிகளை பரப்பக்கூடிய ஒரு சாதனம் இருக்கு. ஏன்னா மீயொலி அலைகளை தான் உள்ள அனுப்புறோம். அதை பரப்பக்கூடிய ஒரு சாதனம் இருக்கும். மீயொலிகளில உணரக்கூடிய ஒரு உணர்வியும் இருக்கும், சென்சார் இருக்கும். அவை படகு மற்றும் கப்பல்களுக்கு அடியில் பொருத்திடுவாங்க. அப்ப அந்த பரப்பி என்ன பண்ணோம்னா, சும்மா இருக்கமா என்ன பண்ணுது, மீயொலிகளை உருவாக்கி அதை பரப்புது. அது என்ன ஆகுன்னா, நீருக்குள்ள உள்ள போய் கடலினுடைய அடித்தளத்தில் உள்ள பொருள்கள் மீது, அதாவது கடல் படுகை, மீன்களோட கூட்டம், அதுல எல்லாம் பட்டு எதிரொலைப்படைந்து மீண்டும் வரும்போது உணர்வினால் உணரப்படுகிறது. அப்ப வந்து அது வந்து ஒண்ணு வந்து உருவாக்கி இதை சொல்றேன். அப்ப இந்த ஒரு கப்பலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு இது வந்து கடல் மட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது கப்பல் வந்து லைட்டா கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது. இந்த இடத்துல என்னதான் மீயொலிகளை உருவாக்குறத வந்து வச்சிருக்கிறாங்க. இது மீயொலிகளை உருவாக்கி இது என்ன ஆகுனா, கடலுக்கு அடிப்புறத்துல இருக்கிற எவ்வளவு மீன் கூட்டங்கள் இருக்குது, வேற எது பவளப்பாறைகள் இருக்குதா, கடலினுடைய ஆரம் என்னன்னு இதுல பட்டு, இதுல இருந்து இங்க பட்டுட்டு என்ன பண்ண எதிரொலிச்சு திரும்பி வருது. திரும்பி வரும்போது இந்த இடத்துல சென்சார் வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, வேணுங்கிற தகவல்களை எல்லாம் வந்து பெற்றுக்கிறது. உணர்வி வந்து மீயொலிகளை மின்சார நம்ம காதுல மாறிக்கு என்ன பண்ணுது, மின்சார செய்கைகளாக மாற்றம் அடைய செஞ்சு அதுல இருந்து தகவல் பெறப்படுகிறது. அப்ப நீருக்குள்ள ஒளியினுடைய திசைவேகம் எவ்வளவு மற்றும் பரப்பப்பட்ட ஒளிக்கும் பெறப்பட்ட ஒளிக்கும் இடையே, ஆமா, அதாவது ஒளி 2 தடவை போகுது, இப்படி போய் இப்படி வருது, டபுள் டைம் வந்து டிராவல் பண்ணுது. அதை கால்குலேட் பண்ணி அப்ப ஒரு தடவை வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது, இவ்வாறு பொருள்களுடைய தொலைவை கண்டறியும் முறைதான் எதிரொலி நெடுக்கம் என்று எனப்படுகிறது. கடலினுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கலாம். நீருக்கு அடியில் அமைந்துள்ள மலைகள், குன்றுகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பனிப்பாறைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சோனாரை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க. ரைட் சொல்றேன். இதோட இந்த பாடத்துடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. 9ஆம் வகுப்பு பொறுத்தளவுக்கு நம்ம ஜூன் நிறைய பாடங்கள் போட்டிருக்கிற 1, 2 போடல. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கிற பாடங்கள் எல்லாமே நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட் சேனல்ல விளக்கங்களோட இருக்கு. அடுத்த வீடியோ பயன்பாட்டு வேதியியல் பார்க்கலாம். உங்களுக்கு ஆஃப் இயர்லி முடிஞ்ச உடனே அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து இந்த பயன்பாட்டு வேதியியல் இருக்கு. பாடங்களை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணாம தெளிவா படிங்க. அது சம்பந்தமான எக்ஸ்ட்ரா விஷயங்களை புக்ல இருக்கிறது. அட்லீஸ்ட் நம்ம போய் நிறைய சர்ச் பண்ணி நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கலினாலும் புக்குல அது சம்பந்தமா என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அது சம்பந்தமான படங்களை எல்லாம் நம்ம வந்து தேடி அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப சோனார் எவ்வாறு செயல்படுகிறது, நீங்க வந்து போன்ல வந்து எதையும் பார்க்க வேண்டியது இல்ல. அப்ப சோனார் எப்படிலாம் செயல்படுகிறதுன்னு சொல்லி நீங்க போய் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க படத்தோட விளக்குவாங்க, ஒரு யூடியூப்ல ஒரு விளக்கம் போடுவாங்க. அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம 9ஆம் வகுப்பு பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா கிராமருக்குமான வீடியோ நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட் சேனல்ல இருக்கு. நீங்க 9ஆம் வகுப்பு இங்கிலீஷ், அதாவது 9th இங்கிலீஷ் கிராமர்னு சொல்லி சர்ச் பண்ணாம அதை டாபிக் போட்டுட்டு ஆனா கிராமர் ரிப்போர்ட்டர் ஸ்பீச், பிரசன்ட் டென்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டு பின்னாடி கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சொல்லி டைப் பண்ணும் பொழுது அது நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ அப்பியர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட புக்ல வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கிராமர் இருக்குன்னு சொல்லும் போது நீங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் அது டைப் பண்ணிட்டு கூடவே கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சொல்லி சேனல் நேம் கிராமர் இன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சேனல் நேமையும் டைப் பண்ணிட்டு அந்த சர்ச் பட்டன் அமைக்கும் பொழுது உங்களுக்கு நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்டா அப்பியர் ஆகும். தேங்க்யூ சொல்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.